மேஷ ராசியினருக்கு எப்படி இருக்க போகுது சார் இந்த வாரம்? மேஷராசிக்கு பிள்ளைகளுக்கான வாரம் அப்படின்னு இந்த வாரத்தை சொல்லலாம். பிள்ளைகளுடைய உயர்கல்வி பற்றி சிந்திப்பது, முடிவெடுப்பது, அவங்களுடைய திருமணம். நீங்கள் வயோதிகத்தில் இருக்கீங்க, உங்களுடைய சொத்துக்களை உங்களுக்கு அப்புறம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கலாமா அப்படின்னு சிந்திக்கிறீங்க. இதுக்கெல்லாம் உகந்த வாரம். அதே மாதிரி சில குடும்பத்தில் துரதிருஷ்டவசமாக பிள்ளைகளுக்கு கெட்ட பழக்கங்கள் இருக்கும், அதை விட முடியாமல் இருப்பாங்க. இல்லை அவங்களுக்கு நல்ல திறமை இருக்கும், நல்ல உத்தியோகம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கும், ஆனால் நான் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிப்பாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த வாரத்தில் தீர்வு கிடைக்கும். ஆவணி மாதம் தொடங்கியிருக்கு. சூரியன் சிம்மராசிக்கு வர்றது தான் ஆவணி மாதம். அதனால் அந்த சூரியன் சிம்மராசியில் இருக்கும்போது ஆட்சி பெறுகிறார். அது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம் தான் புத்திரபாவம். அதனால் பிள்ளைகள் சம்பந்தமாக பிரச்சனை இருந்தால் அது தீரும். பிள்ளைகளுக்கான வளர்ச்சி, முன்னேற்றம், அவர்களுக்கு நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், இதையெல்லாம் இந்த வாரத்தில் செய்து முடிக்க முடியும். புத்திர பேரே இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய தம்பதிகள் இருக்கார்கள் இல்லையா, அவர்களுக்கும் கூட புத்திர பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான வழி என்ன, பிராயச்சித்தம், பரிகாரம் எது, எந்த வகையில் முயற்சி செய்யணும், மருத்துவமா, கோவிலுக்கு போகணுமா, பரிகாரங்கள் பண்ணணுமா, அப்படிப்பட்ட விஷயங்களும் கூட தெரிய வரும். இப்படியாக பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு பலன் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் என்ன செய்யலாம்? மேஷ ராசியிலிருந்து 12 ராசியில் இருக்கக்கூடிய எல்லோருமே இதை கடைபிடிக்கலாம். வாரம் தொடங்கக்கூடிய நாள்லேயே நடராஜர் அபிஷேகம் வருது. ஒரு ஆண்டிற்கு 6 முறை மட்டும்தான் இது நடக்கும். அந்த நடராஜர் அபிஷேகம் வரக்கூடிய அதே நாள் நமக்கு மிக விசேஷமான சிரவண விரதமாகவும் வந்து விடுகிறது. அதனால் சிவ வழிபாடு, பெருமாள் வழிபாடு ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு எது சாத்தியமாகிறதோ, வாய்ப்பு இருக்கிறதோ அதை செய்து வாரம் தொடங்குங்க, நல்ல பலன் கிடைக்கும். சார், நீங்க சொன்னதுல இருந்தே மேஷ ராசியினருக்கு இந்த ஒரு வார காலம் நல்ல பலன்கள் தரக்கூடிய காலம்ன்றது தெளிவாகுது. ரிஷப ராசியினருக்கு எப்படி இருக்க போகுது சார்? ரிஷப ராசி என்பவர்களுக்கு வளர்ச்சியே இல்லை, முன்னேற்றமே இல்லை, ஒரே இடத்துல ரொம்ப காலமாக வாழ்க்கை நின்று கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை மாறப்போகிறது. ரொம்ப வருஷமாக நீங்கள் உத்தியோகம் பார்க்குறீங்க, ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு எதுவுமே கிடைக்கல. இப்போ அதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, இப்போ செய்யலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆடி மாதம், அப்போ நீங்கள் இடம் மாற முடியாது, மாறி இருக்க மாட்டீங்க. ஆணிலையும் கூட சில பேர் மாறி இருக்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் வீட்டை மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தா அதை செய்யறதுக்கான காலம் ஆவணியாக வந்துருச்சு. உங்கள் ராசிக்கும் 4ஆம் இடம் வலுத்து இருக்கு. அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கார், ராசிநாதன் சூரியனோடு சேர்ந்து இருக்கார். அதனால் வீடு மாற்றணும்னா மாற்றலாம். வாகனங்களை மாற்றிட்டு புது வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் செய்யலாம். பொதுவாக வளர்ச்சி, முன்னேற்றம் போன்ற விஷயங்கள் தடைப்பட்டிருந்தால் அது உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆரோக்கியத்திலையும் கூட மேம்பாடு உண்டாகும். 4ஆம் இடத்தை சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். சுக்கிரன சுகாதிபதி அப்படின்னு கூட சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. அப்படியாக நீங்கள் சுகவீனத்திலிருந்து, அதாவது நோய் நொடியிலிருந்து குணமாகி நல்ல ஆரோக்கியம் பெறக்கூடிய அம்சமும் கூட இருக்கிறது. அதாவது இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க அதை செய்யலாம். உடல் உபாதை இருந்தால் அதற்குண்டான வைத்தியத்தை இந்த வாரத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யலாம். இதெல்லாம் பலன் தரும். இந்த வாரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்? பௌர்ணமி விரதம் வருது, அதை கடைபிடிக்கலாம். அற்புதமான பலன் உங்களுக்கு சேரும். சார், நீங்க சொன்னதுல இருந்தே ரிஷபராசி ஒவ்வொருவருமே நல்ல காலம் பிறக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வாரம் ஒரு நல்ல ஒரு காலம், நல்ல ஒரு நாட்களாக அமைய போதுன்னே சொல்லலாம் இல்லையா சார்? குறிப்பாமா, ஏன்னா ஜென்மகுருன்னு சொல்லிட்டு அந்த ஜென்மகுரு காலத்தில் எதையுமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஜென்மகுருவாக இருந்தாலும் அவர் சுபர். அதனால இந்த விஷயம்லாம் இந்த வாரத்தில் நடக்கும். அடுத்ததாக மிதுனம் ராசியினருக்கு ஆகஸ்ட் 18 to 24ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுது? மிதுன ராசிக்கு இந்த வாரத்தில் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க முடியும். கல்வி கேள்வின்னு சொன்னால் அப்போ படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டும்தானா அப்படின்னு சொல்ல ஒரு கேள்வி போன ஜென்ரேஷனில் இருந்தது. இப்போது படிக்கிறதுக்கு வயசு இல்லை, எப்பயுமே இல்லை. ஆனால் இப்போ அது நடைமுறையில் வந்துடுச்சு. எல்லாருமே எல்லா வயசுலையுமே படிக்கிறாங்க. 40 வயசுக்கு மேலே ஆனவர், 50 வயசுக்கு மேலே ஆனவர் கூட தன்னுடைய பிஸ்னஸ்லையோ தன்னுடைய உத்தியோகத்திலையோ உயரணும்னு சொன்னால் இப்போ அப்டேட் ஆகணும், இதை கற்றுக்கணும் அப்படின்ற நிலை வந்துடுச்சு. அப்படி நம்மளால முடியுமா, இதுக்கப்புறம் மனசில் நிற்குமா, படிக்க முடியுமா, மூளையில் ஏறுமா அப்படின்னு நிறைய பேருக்கு தயக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவங்கலாம் இப்போ நீங்கள் புதுசாக ஏதாவது கோர்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ரமோஷன்னா நீங்கள் செய்யலாம். புதுசாக ஏதாவது ஒரு டிப்ளமோ கோர்ஸ், சர்டிஃபிகேட் கோர்ஸ், அதாவது ஒரு டெக்னாலஜியை கற்றுக்கிறதா இருக்கலாம், ஏதாவது ஒன்றை செய்யலாம். பிள்ளைகள் படிக்கிறதுக்கு நல்ல கல்லூரி கிடைக்க பெறுவீங்க. கல்வி சம்பந்தமாக இருந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கூட அதிலிருந்து விடுபட முடியும். பொதுவாக இதுக்கு நம்ம சரஸ்வதி தேவியை வழிபடுவோம்,
ஹயக்ரீவரை வழிபடுவோம், விநாயக பெருமானை வழிபடுவோம். இந்த வாரத்தில் இதுக்காக நீங்கள் வந்துட்டு திங்கட்கிழமை அன்றைக்கு பௌர்ணமி விரதம் இருந்தீங்கன்னு சொன்னால், ஆவணி மாதத்தினுடைய பௌர்ணமி ஒருத்தருக்கு வந்து வித்தைகளை தரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்படியாக அந்த பௌர்ணமி வழிபாடு செய்து புதிய பாடங்களை, புதிய கோர்ஸை படிக்க ஆரம்பித்தா அற்புதமான பலன் கிடைக்கும். சார், நீங்க சொன்னதுல இருந்தே மிதுன ராசியினர் இதுவரைக்கும் செய்யலாமா செய்யக்கூடாதான்னு தயங்கிட்டு இருந்த ஒரு நல்ல செயலை இந்த ஒரு வார காலத்துல தொடங்குனா அவங்களுக்கு நல்லது இல்லையா சார்? தைரியமாக தொடங்கலாம். துலாம் ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? துலா ராசிக்கு சாதகமான வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. பண வரவை எதிர்பார்க்கலாம். துலா ராசியில் இருக்கக்கூடிய மன வயதில் இருக்கக்கூடிய பையனோ பொண்ணோ கல்யாணத்துக்கான விஷயம் இப்போ அற்புதமாக இருக்குது. ஏஜ் வந்து கொஞ்சம் கூட ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நடக்குமா அப்படின்னு கவலை இருந்தாலும் சரி, இல்லை குடும்ப சூழ்நிலை ரொம்ப வறுமையாக இருக்குது, இப்போ வந்து ஒரு திருமணம் நிச்சயமானாலும் பண்ணுறதுக்கான பொருள் கையில் இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த பிரச்சனை சரியாகி திருமண அனுகூலம் இந்த வாரத்தில் ஏற்படுது. அதே போல் மனமான கணவன் மனைவியும் கூட வேறு வேறு இடத்துல வேலை பண்ணிட்டு இருந்தா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஒரே ஊருக்கு வரலாமா அல்லது ஒருத்தர் வேலையை விட்டுடலாமா இப்படி யோசிச்சுட்டே காலம் கடத்திட்டே இருக்கீங்க. ஆனால் வேறு வேறு ஊரில் தான் இருக்கீங்க, உங்களால் சேர்ந்து இருக்க முடியல. அந்த பிரச்சனையும் கூட இந்த வாரத்தில் சரியாகும். ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு 11ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. அந்த 11ஆம் இடம் சொல்லக்கூடியது இப்போது உங்களுக்கு எது ஆசையோ, எது வந்து பிரதானமானதோ அதை கொடுக்கும். ஒரு மனுஷன் இருந்தால் பிறந்ததுலேருந்து ஆசைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். எப்போ நமக்கு ஆசையே இல்லையோ, பற்றற்று போயிடுச்சோ, அப்போ வந்து நம்ம இல்லறத்தில் இருக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு ஆசை அதிகமாக இருக்கும். அப்படியாக இப்போ உங்களுக்கு முக்கியமான தேவை எதுவோ, ஆசை எதுவோ, அது நடந்தேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. அது நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த வாரத்தில் வாரத்தின் தொடக்கமான ஞாயிற்றுக்கிழமை தம்பதிகளாக இருக்கக்கூடிய தெய்வ வழிபாட்டை செய்யணும். தம்பதிகளாக இருக்கக்கூடிய தெய்வம்னா எப்படி? சிவாலயத்துக்கு போகிறீங்க, நீங்கள் வந்து ஒரே இடத்துல நிற்கும்போது கிழக்கு பார்த்து இருக்கக்கூடிய சிவபெருமானையும் தெற்கு பார்த்து இருக்கக்கூடிய அம்பாளையும் சேவிக்க முடியும். அப்படி செய்யலாம். பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்க, அந்த இடத்துல லக்ஷ்மி நாராயணர் இருப்பார், இவரை வழிபடலாம். அதுபோல் முருகன் வந்து வள்ளி தேவயானையோடு சேர்ந்து இருப்பார். இப்படியான வழிபாட்டை செய்யும்போது இந்த வாரம் மேற்சொன்ன பலன் சாதகமாக இருக்கும். அப்ப கண்டிப்பா துலாம் ராசியினருக்கு நற்காரியங்கள் நடக்கக்கூடிய வாரமா இந்த ஒரு வாரம் இருக்க போகுது. தாராளமாக சொல்லலாம். அடுத்ததாக விருச்சிகம் ராசியினருக்கு எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உத்தியோக நிலை வலுக்க போகிறது. விருச்சிக ராசி பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ராசியில் இருந்தால் தான் அது விருச்சிகம். அந்த 9ஆம் இடம் பலமாக இருந்தால் தான் ஒருத்தரால் உயர்கல்வி பயில முடியும். நிறைய படிச்சிருக்கீங்க, ஆனால் வேலை கிடைக்கல, அல்லது உங்களுக்கு கிடைக்கிற வேலையை ஏற்றுக்கொள்ள முடியல, குடும்பத்தை விட்டு ரொம்ப தூரம் போய் இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும். இப்படி ஏதாவது ஒரு தடை இருந்து வேலை இல்லாமல் இருந்தால் உத்தியோகம் கிடைக்கும். இப்போ ஜீவனஸ்தானமும் வலுக்கிறது, பாக்யஸ்தானமும் சாதகமாக இருக்கிறது, குருமங்கள யோகம் இருந்து ராசிக்கு பார்வை கிடைத்து கொண்டு இருக்கிறது. அதனால நமக்கு வந்து இதுக்கப்புறம் வேலை கிடைக்க வாய்ப்பே இல்லை, அப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமான்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தா இந்த வாரத்தில் ஒரு முறை முயற்சி பண்ணுங்க, உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான அம்சம் ஜாதகத்தில் இருந்தால் தான் பண்ணணுமே ஒழிய வேலை கிடைக்கல அல்லது இப்போ வரக்கூடிய வருமானம் பத்தலை அதனால் போய் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு போகக்கூடாது. அதனால் உத்தியோக நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. அதை தாண்டி நல்ல கடமைகள் நிறைய இருக்குது, ஆனால் செய்ய முடியல. பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வயது வந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும், வயோதிகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோருக்கு உடல்நிலை சரியில்லை, வைத்தியம் பார்க்கணும், ஆனால் கையில் பொருள் இல்லை, இப்படி கடமையை செய்ய முடியாத துர்பாகிய நிலையில் இருக்கீங்க. அதெல்லாம் கூட இப்போ சரியாகும். ஒரே வாரத்தில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருமா? அதுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். அதுக்கு இதுதான் மார்க்கம், இதான் வழின்றது உங்களுக்கு தெரிய வரும். இப்படியான விஷயங்கள் இந்த வாரத்தில் நடக்கும். இது நடக்கிறதுக்கு நீங்களும் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை தான் செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு கிழமை வந்து ஒவ்வொரு மாதத்தில் விசேஷ ஒரு சக்தியை பெறும். அப்படியாக கடந்த ஆடி மாதத்தில் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளிலாம் விசேஷமாக இருந்தது. இப்போ இந்த ஆவணியில் ஞாயிற்றுக்கிழமைகள் விசேஷம். அதனால் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு நீங்கள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்க. இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். விருச்சிக ராசியினர் இதுவரைக்கும் முடியாதுன்னு நினைச்ச விஷயத்த கூட இந்த வாரம் முயற்சி பண்ணா நடக்கும் இல்லையா சார்? செய்யலாம். தனுசு ராசியினருக்கு எப்படி இருக்க போகுது சார்? தனுர் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் தந்தை சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலம் உண்டாகும். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்க, போய் ஜாதகம் கூட பார்க்கலாமா அல்லது எப்படி இந்த காலகட்டத்தில் நம்ம முடிவு எடுக்கிறதுன்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தால் இப்போ நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அப்பாவுடைய உடல்நிலை தேறி அவர் வந்துடுவார். அதே போல் தந்தைக்கு வந்து தொழில் நஷ்டமாயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல,
நீங்கள் உள்ளே போய் இருந்து ஏதாவது உதவி செய்ய முடியும். நானும் வந்து கூட சேர்ந்து செய்கிறேன், 2 பேரும் செஞ்சு நல்ல நிலையை வரலாம், இதை உங்களால் செய்ய முடியும். அதே போல் அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை இருக்குது, பேச்சுவார்த்தை இல்லை, ஏதோ சண்டை சச்சரவு, அதெல்லாம் கூட இப்போ சரியாகும். இதற்கு காரணமாக ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது சூரியன் சனியுடைய சேர்க்கையை சொல்லுது. முக்கியமாக யாருக்கெல்லாம் குரு வந்து பலம் இழந்துட்டாரோ அவருக்கு தந்தையுடைய அனுகூலம் கிடைக்கிறதுல பிரச்சனையோ அல்லது தந்தையோட முரண்பாடோ உண்டாகும். அந்த விஷயம்லாம் இப்போ சரியாகும். ஏன்னா இந்த குரு வந்து 6ல் இருக்காரு, ஆனால் சூரியன் வந்து 9ஆம் இடத்திற்கு வந்துட்டார். இதுக்கு முன்னாடி அஷ்டமத்தில் இருந்தார். அதனால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கலாம், அப்பாவுக்கும் உங்களுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் சரியில்லாமல் இருந்திருக்கலாம். அது இப்போது சரியாக போகிறது. இதற்காக என்ன செய்யணும்? தந்தைன்னு சொன்னாலே பித்திருக்காரகன் தான், சூரிய நமஸ்காரம் செய்யணும். சூரிய வழிபாடு மிகச்சிறந்ததாக நமக்கு வந்து நம்முடைய தர்மம் சொல்கிறது. காலை நேரத்தில் சூரியனை வழிபடும்போது ஒரு சக்தியும், நண்பகல் உச்சி காலத்தில் ஒரு சக்தியும், மாலை அஸ்தமன காலத்தில் வழிபடும்போது ஒரு சக்தியையும் சூரிய பகவான் நமக்கு தரார். பெரும்பாலும் காலை நேரத்தில் தான் வழிபடுவோம். ஆனாலும் சூரிய வழிபாடு இவ்வளவு மகத்துவமானது. இதை செய்யுங்க, தந்தைக்கு உண்டான பிரச்சனை சரியாகும், உங்களுக்கும் தந்தைக்கும் சந்தோஷம் உண்டாகும்.